பஞ்சபூதங்களில் முதல்ல இருக்கக்கூடிய பட்சி எது என்னென்றால் வல்லூர். இந்த வல்லூர் என்பது கருடனுக்கு நிகரான ராஜாளி பறவையாகும். இந்த வல்லூர் பூமி தத்துவத்தை மையமாக கொண்டது. அப்படிப்பட்ட வல்லூர் பட்சியில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம். இந்த 5 நட்சத்திரங்கள் அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம். இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் வல்லூர் பட்சியைச் சேர்ந்த பூமி தத்துவத்தை உடையவர்கள். அவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். வல்லூர் பட்சிக்கு 1/7/2024 தேய்பிறை திங்கட்கிழமை, அதாவது 9 திங்கட்கிழமை காலை மணி 9 முதல் 10:30க்குள் சிறப்பு டைம். மத்தியம நேரம் பகல் 12 முதல் 3:30க்குள் மத்தியம நேரமாகும். இது பகல். இரவில் அவங்களுக்கு அனுகூலமான நேரங்கள் அன்று இல்லை. ஆனால் தவிர்ப்பது நன்மை. பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது 1/7 பகல் நேரம் காலை 9 to 10:30, மதியம் 12 to 3:30. இப்போது 3/7/2024 தேய்பிறை புதன்கிழமை அன்று காலை மணி 10:50 to 12 மணிக்குள்ளும் அது சிறப்பு. பிறகு 1:30 to 6 மணி மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிறது இரவு 8:25 to 10:45 மத்தியமம். விடியற்காலம் 4 to 6 சிறப்பான நேரமாகும். 5/7/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை. இன்று பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கின்றன. அதாவது ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய சிறப்பான நாள் இந்த வெள்ளிக்கிழமை. காலை 6 to 8:24 தன் லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். பிறகு 1:15 to 3 மணி. இரவில் பார்க்கிறபோது மாலை 6 to 9 மற்றும் விடிகாலம் 3 to 3:35. இந்த நேரங்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். 7/7/2024 இந்த 7/7/2024 என்பது வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை இது மிகவும் உங்களுக்கு சிறப்பான நாளாகும். அதாவது அதிகாரமுடைய ஒரு அற்புத நாளாகும். இந்த 7/7/2024 வளர்பிறை ஞாயிறு காலை 6 to 8:24 மிகவும் சிறப்பு. பிறகு காலை 8:30 முதல் 12 மணி வரை மத்தியம நேரமாகும். அன்று மாலை நாம் பார்க்கின்ற பொழுது 8:25 to 10:45 மத்தியம நேரமும், விடியற்காலம் 4 முதல் 6 மணி வரை சிறந்த நேரமாகவும் செயல்படும். பின் 8/7/2024 வளர்பிறை திங்கள் இன்று பார்க்கின்ற பொழுது காலை 9 to 10:30 சிறப்பு நேரமாகவும், பின் பகல் 1:30 முதல் 3:35 வரை மத்தியம நேரமாகவும் செயல்படும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 முதல் 8:25 மத்தியமமும், 10:50 to 12 மணி வரை இரவு சிறப்பு நேரமாகவும் செயல்படும். இப்போது 9/7/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை. இது வல்லூருக்கு மிகவும் அதிகாரமான ஒரு நிறைந்த நாள். இதில் சுபகாரியங்கள் இல்லை என்றாலும் கூட மருத்துவம், பூமி வாங்குவது மற்றும் கடன் சம்பந்தமான முயற்சிகள், சரீர சம்பந்தமான முயற்சிகள், இதில் விவசாய சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் செய்வது மிகவும் நன்மையே. ஆக இந்த 6 to 8:24 காலையில் மிக சிறப்பு. 10:50 to 1:10 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 10:45 மத்தியமம், விடியற்காலம் 4 to 6 சிறப்பு நேரமாக செயல்படும். இப்போது 10/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை காலையில் 9 to 10:45 சிறப்பு. பிறகு 1:35 to 3:35 மத்தியமம். இரவில் பார்க்கிற பொழுது 6 to 8:24 மத்தியமம், 10:50 to 12 மணி வரை சிறப்பான நேரமாகும். இப்போது 12/7/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை காலை 6 to 8:24 சிறப்பு. பகல் 1:15 to 3 மணி வரை மத்தியமம். இரவில் அவங்களுக்கு ஒரு அதிகாரப்பட்சி கூடி இருக்கிறனால மாலை 6 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான நிகழ்வுகள், வாழ்வில் லட்சியமாக உள்ள விஷயங்களை எடுத்து செய்ய மிகவும் ஏற்ற நாளாக இருக்கும். மாலை 6 to 9 மிகச் சிறப்பு. விடியற்காலம் 3 to 3:35 மத்தியம நேரமாக இருக்கும். 16/7/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை பகலில் கொஞ்சம் அனுகூலமான இதர சூழலால் நன்மையான நேரங்கள் இல்லை. அன்று இரவு நேரம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கின்றது. ஆக 8:25 to 10:45 மத்தியமமாகவும், விடியற்காலம் 4 to 6 சிறப்பான அமைப்பாகவும் இடம்பெற்றுள்ளது. அந்த நேரங்களை, இரவில் உள்ள இந்த இரு நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ 17/7/2024 வளர்பிறையில் புதன்கிழமை
காலை 9 to 10:45 சிறந்த நேரமாகும். பிறகு 1:35 to 3:35 மத்திம நேரமாகும். இரவில் பார்க்கிறபோது மாலை 6 to 8:24 மத்திமமாகவும், இரவு 10:50 to 12 மணி வரையில் நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறந்த நேரமாகவும் கருதப்படுகிறது. இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். 19/7/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 8:24 மிகச் சிறப்பு. பிறகு பகல் 1:15 to 3 மணி வரை மத்திமம். இரவில் உகந்த காலங்கள் இல்லை. பகலில் உள்ள இரு காலங்களையே நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இரவில் உள்ள நேரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போது 21/7/2024 வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை 6 to 8:24 மிகவும் சிறப்பு. அதாவது அதிகாரப்பட்சியாக வல்லூர் செயல்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் வாழ்வில் லட்சியமாக உள்ள விஷயங்களை செய்து கொள்ளலாம். 6 to 8:24 மிகவும் சிறப்பு. பிறகு 8:30 to 12 மணி வரை மத்திமம். மாலையில் இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 10:45 மத்திமம். விடியற்கால 4 to 6 சிறப்பான நேரமாகும். இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது 24/7/2024 தேய்பிறையில் புதன்கிழமை பார்க்கிறது பகல் 10:50 to 12 மணி வரை சிறப்பான நேரமாகும். மீண்டும் மதியம் 1:30 முதல் 6 மணி வரை மத்திம நேரமாகும். பிறகு இரவில் பார்க்கிற போது 8:25 to 10:45 மத்திமமாகும். விடிகாலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் உள்ளன. இந்த கால நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 25/7/2024 தேய்பிறையில் வியாழக்கிழமை அன்று பார்க்கின்ற பொழுது பகல் 10:50 to 1:10 வரை மிக சிறப்பான நேரமாகும். மற்றும் காலை 7:45 முதல் 10:45 வரை மத்திம நேரமாகும். பிறகு வியாழக்கிழமை மாலையில் காலை 6 to 8:24 மத்திம நேரமும், இரவு 3 to 3:35 சிறப்பான நேரமாகவும் செயல்படுகின்றன. இந்த நேரங்களை பயன்படுத்திக்கலாம். 27/7/2024 பகலில் உங்களுக்கு அனுகூலமான நேரங்கள் இல்லை. அன்று இரவில் 6 மணிக்கு மேல் வரக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 27/7/2024 தேய்பிறை சனிக்கிழமை இரவில் 9 to 12 மிக சிறப்பான நேரமாகும். விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். இந்த நேரங்களை பயன்படுத்திக்கலாம். 31/7/2024 வளர்பிறையில் நம்ம பார்க்குற போது தேய்பிறையில் நம்ம பார்க்குறது புதன்கிழமை. அந்த 31/7/2024 தேய்பிறையில் புதன்கிழமை அன்று காலை 10:50 to 12 மணி வரை சிறந்த நேரமும், பிறகு 1:30 to 6 மணி வரை மத்திம நேரமும், இரவில் பார்க்குற போது 8:25 to 10:45 மத்திம நேரமும், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகவும் கருதப்படுகிறது. இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு காரிய வெற்றிகளே.